அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் சசிகுமார் அவர்கள். தாயே தமிழே முதல் வணக்கம். தாய்ப்பிள்ளை உருவம்மா இந்த திருக்கழிக்குன்ற பகுதி மக்களுக்கும் எங்களுக்கும். நாங்கள் உங்களை தேடி நாடி வந்திருப்பது உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக அல்ல, மாறாக வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக என்பதை இப்பகுதிவாழ் மக்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய சின்னமும் எங்களுடைய எண்ணமும் யாதெனில் நீங்கள் கேட்பீரேயானால் எங்கள் அண்ணனின் முகம் என்பதை இங்கே உறுதியாக உங்களுக்கு வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். நாங்கள் பெற்றிருப்பது விவசாய சின்னம். விவசாயம் சார்ந்த பகுதியில் எங்கள் எண்ணத்திற்கேற்ப எங்களுக்கு சின்னம் இந்த தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது என்றால் உண்மையும் நேர்மையுமாக கடந்த 15 ஆண்டுகளாக இந்த களத்தையும் மக்களையும் மண்ணையும் நாங்கள் நேசிப்பதற்கு இதுவே ஒரு சான்று. யாரோ உருவாக்கிய பாதையில் நாங்கள் நடந்து சோம்பேறிகளாக வாழ விரும்பவில்லை. நாங்கள் ஒரு புதிய தேசத்தை படைக்க விரும்புகின்றோம். அந்த தேசம்தான் தமிழ் தேசம். தமிழ் தேச அரசியலை பேசுவதுதான் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் இந்த பகுதியிலே உங்களை தேடி வந்திருக்கின்றோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் ஆக சிறந்த வேட்பாளர், நம் இந்திய திருநாட்டின் அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மாபெரும் மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை தன் பெயராக உருத்தாக்கியவர். 10 ஆண்டுகள் பாராளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் தன்னுடைய விவாதங்களை எடுத்து வைத்தவர். அரசியல் மாண்பு தெரிந்தவர். கற்றறிந்த சபையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிந்தவர். குற்றமற்றவர், ஊழல் செய்யாதவர், மக்களையும் மண்ணையும் காடையும் கனிம வளங்களை நேசிப்பவர், மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் தன் உயிரையும் கொடுக்க இந்த வயதிலும் இந்த களத்திலே நிற்கிறார் என்றால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் உங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கானவர்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். எம்முயிர் தொப்புள்குடி உறவுகளே, கடந்த 15 ஆண்டுகளாக இந்த தொகுதி எந்த நிலவரத்தில் இருக்கிறது என்று திமுக அதிமுக கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டாலும் சரி, இல்ல நேரடியாக இந்த களத்தில் இருவரும் மோதிக்கொண்டாலும் சரி, இங்கே நடக்கின்ற விடயங்கள் என்னவென்றால், சிற்றூர்களுக்கு பேருந்துகள் இருக்காது, சில கிராமங்களுக்கு விஓ ஆபீஸ் இருக்காது, படிக்கிற பிள்ளைகளுக்கு கழிவறை வசதி இருக்காது, விளையாட்டு திடல் இருக்காது, ஆசிரியர்கள் இருக்க மாட்டார்கள், நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்காது, பல துறைகளுக்கு அதிகாரிகளே இருக்க மாட்டார்கள். காரணம் என்னவென்றால் அலட்சியம். தேர்தல் நேரத்திலே நாங்கள் வந்தால் எங்களுக்கு 500, 1000, 2000 கொடுத்தால் போதும், எங்களுடைய வாக்குகளை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்ற இப்பகுதி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை கையில் எடுத்து அதையே மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக ஆக்கி இவர்கள் நம்முடைய வாக்குகளை அறுவடை செய்கிறார்கள். அனைத்து கட்சிகளும் இங்கே கூட்டணி பேரமும் நோட்டு பேரமும் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் எங்களுடைய கூட்டம் இது ஏறக்குறைய 5 நாட்களை கடந்து 6வது நாட்களாக இங்கே வேட்பாளரை வைத்து அறிமுக கூட்டம் நடத்துகின்றோம். 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை அறிமுகம் செய்து விட்டார் அண்ணன். இந்த பகுதியில் இப்பகுதி நிர்வாகிகள் வேட்பாளரை அழைத்துக் கொண்டு தெரு தெருவாக வீடு வீடாக வீதி தோறும் சென்று எங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சொல்லி நாங்கள் வாக்குகளை சேகரித்து வருகின்றோம். வாக்குகளை பறிக்கவில்லை, அண்டா குண்டா அறிவிக்கவில்லை, மிக்சி கொடுக்கிறோம் என்றும் குளிர்சாதன பெட்டி கொடுக்கிறோம் என்று வாக்குறுதிகள் கொடுக்கவில்லை. 1000, 500, 2500 தருகிறோம் என்று வாக்குறுதிகள் கொடுக்கவில்லை. அனைவருக்கும் தரமான கல்வி, அனைவருக்கும் தரமான கல்வி, கல்வி கேட்ட வேலை, அதை கொண்டு வாழ்கின்ற பெருமை மிக்க வாழ்வு, அந்த வாழ்க்கையை கொண்டு இந்த தேசத்தை நீங்கள் எவ்வாறு நேசிக்கிறீர்கள் என்ற ஒரு பெரிய தேச கனவோடு இந்த தேசத்தை படைப்போம் என்று ஒரு அற்புத வேட்பாளரை எங்களுக்கு அண்ணன் கொடுத்திருக்கின்றார். சற்று சிந்தித்து பாருங்கள். விவசாய நிலங்கள் அனைத்தையும் G2 என்ற திமுகவினுடைய முதல்வர் ஐயா மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய மருமக பிள்ளை அவருடைய கம்பெனிக்கு தாரவாத்தாச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க, பெரும்பான்மையான கிராமங்கள்ல பிளாட் போட்டாங்க, லேஅவுட் போட்டாங்க, விவசாயத்தை அழிச்சிட்டாங்க. கொஞ்ச நெஞ்ச இருக்கிற பகுதியில் விவசாயம் செய்யறாங்க. அதுல வர நெல்மணிகளை பறிச்சுன்னு போய் அறுத்து அறுவடை செஞ்சு நெல் கொள்முதல் நிலையங்கள் வச்சிருக்காங்க கேட்டாங்களா? இல்ல. அந்த நெல்லுக்கு ஆதரவை உயர்த்திட்டாங்க கேட்டா இல்ல. உரத்துக்கான விலையை ஏத்தினாங்க கேட்டா ஏத்திட்டாங்க. ஆனா நெல்லுக்கான விலையை ஏத்திட்டாங்க கேட்டா இல்ல. அதை பாதுகாத்து வைப்பதற்கு இடம் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆனா பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் 1000 கோடி டாஸ்மார்க்ல விற்க முடியுமா, 2000 கோடி விற்க முடியுமா, போட்டா போட்டி நடக்குது. இதெல்லாம் யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். நம்முடைய வரி பணத்தை எடுத்து இலவசங்களை அறிவிப்பதற்கு இவர்கள் யார்? என்னுடைய அண்ணன் செந்தமிழ் சீமான் சிறப்பாக சொல்லுவார். நாங்கள் செந்தமிழ் சீமான் அவர்களை பார்த்தோ, அவர் கூறுகின்ற கருத்துக்களை பார்த்தோ இந்த களத்தில் நிற்கவில்லை. நல்லாக சிந்தித்து பாருங்கள். தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் எம்முயிர் தலைவன் அவர் விட்டு சென்ற கனவை என்னுடைய அண்ணன் தூக்கி சுமக்கின்றார். என்ன சொல்கின்றார்? தனி மனித தத்துவத்தை புகழ் பாராதீர்கள், அவன் கூறுகின்ற தத்துவத்தை துதி பாடுங்கள்.
அதே தத்துவத்தை நாங்கள் முன்னெடுத்து இந்த களத்தில் நிற்கின்றோம். இந்த களம் எந்த அளவுக்கு அபாயகரமானது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பணத்திற்கு விலை போகின்ற ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்வாதாரம் இந்த நிலையில் இருக்கும் வரை இந்த தொகுதியானது மீண்டும் மீண்டும் தற்சார்பு பொருளாதாரத்தை தவிர்த்து அந்நிய முதலாளிகளுக்கு அடமான வைக்கின்ற நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். கிட்டத்தட்ட 20-25 ஏக்கரில் பாரதிய ஜனதா RSS அமைப்பின் கீழ் செயல்படுகின்ற பிரம்மகுமாரிகள் என்ற பூங்கா நம்முடைய தொகுதியில் செயல்படுகிறது. யாருடைய நிலம்? நம்முடைய நிலம், நம்முடைய பாட்டன் பூட்டனுடைய நிலம். பாரம்பரியமாக விவசாயம் செய்து வந்த பூமி இப்போது விவசாயம் இல்லை. 3 போகம் விவசாயம் செய்து வந்த நிலங்களை எல்லாம், விளைநிலங்களை எல்லாம் கூடு போட்டு பிளாட் போட்டு வித்து விட்டார்கள். இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? மெதுவாக நம்முடைய மக்களை விவசாயத்திலிருந்து அப்புறப்படுத்தணும். அப்புறப்படுத்திட்டா இவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குள்ளாகும். தற்சார்பில் தன்னிறைவு பெற்ற இந்த தொகுதியானது கார்பரேட் கம்பெனிகளுக்கு 5000-10,000 வேலைக்கு போற ஒரு நிலைக்கு தள்ளிட்டான். அங்க போனாக்கா படிப்பறிவு தேவைன்றான். என்னுடைய மக்களை எங்க இருந்து வெளியேற்ற பாரு, படிப்புல இருந்து வெளியேற்றுற, சுய தொழிலிருந்து வெளியேற்றுற, தற்சார்பு தன்னிறைவு பெற்ற அவர்களுடைய மனநிலிருந்து வெளியேற்றுற, 5க்கும் 10க்கும் கையென்ற நிலைக்கு அவங்களை உள்ளாக்கிட்டு இந்த தேர்தல் நேரம் வந்தாக்கா 5000 கொடுப்பானா 10,000 கொடுப்பானா, அவன் கொடுக்குற காசு வச்சு நம்மளால வாழ முடியுமா? மாணவர்களுக்கு ஆண்கள்னா 1000 ரூபாய், பெண்கள்னா 1000 ரூபாய், மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுப்பானன்ற ஒரு நிலையை எங்களை வச்சுன்னு எதை பத்தியும் சிந்திக்காம ஆண்களை சாயங்காலம் ஆனா டாஸ்மாக் கடையில கியூல நிக்க வைக்கிறதும், மாதமான மகளிரை 10 கிலோ அரிசி வாங்கறதுக்கும், மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கும், அரிசி வாங்கறதுக்கும், ஆயில் வாங்குறதுக்கும் கியூல நிக்க வச்சுட்டு இந்த நாட்டினுடைய வளங்களை அந்நிய முதலாளிகளுக்கு சூறையாடுவதே இவர்களுடைய நோக்கமாக வை. நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி நிற்குது. இப்ப அந்த 36,50,000 ஓட்டு என்பது ஒரு ஆளுக்கு 2 ஓட்டு நம்ம அதை நம்ம கட்சிக்கு கொண்டு வந்து விட்டோம்னா இந்த கட்சி 1 கோடி ஓட்டு கண்டிப்பாக இந்த முறை வாங்கி நம்ம சட்டமன்றத்துக்கு போறதுக்கு நிறைய 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க எல்லாரும் தயவு செய்து இந்த கட்சிக்கு அவசியம் வாக்கு செலுத்த வேணும் என்று சொல்றேன். இந்த பகுதியில் திருப்பூர் தொகுதிக்கு அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக திரு அம்பேத்ராஜன் அவர்களை தேர்வு செய்திருக்கிறார். அம்பேத்ராஜன் அவர்கள் பாராளுமன்றத்தில் 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். மாயாவதி கட்சியில இவர் 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். இவரை இங்கே திருப்பூர் தொகுதிக்கு போட்டிருக்காங்க. நீங்க ஒரு நல்ல அனுபவம் உள்ளவர், நல்ல படித்தவர். எமது கட்சியில பாத்தீங்கன்னா நீங்க வலைத்தளத்தில் எடுத்து பாருங்க, எல்லா வேட்பாளரும் அதிக படித்தவர்கள். குறைந்தபட்சம் ஒவ்வொருவரும் 2 டிகிரி 3 டிகிரிக்கு குறைந்தவர் யாருமே இல்லை. எல்லாத்தையும் கரெக்டா சமூக நீதினா எங்க கட்சியில தான் இருக்குது. சமூக நீதி சாதி வாரி கரெக்டா கொடுத்திருக்காரு. குயவருக்கு கொடுத்திருக்காரு, நாவிதருக்கு கொடுத்திருக்காரு, விவசாயிக்கு கொடுத்திருக்காரு, முடிவெற்றவருக்கு கொடுத்திருக்காரு, எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. எல்லாரையும் கரெக்டா யாராருக்கு எத்தனை சீட் எத்தனை இடம்னு சொல்லிட்டு கரெக்டா பார்த்து கொடுத்திருக்காரு. அதனால நாங்க சமூக நீதினா எங்க கட்சிக்கு ஒண்டிக்கு தான் அந்த சமூக நீதி பொருந்தோம். நாங்க யாருடன் கூட்டணி கிடையாது. எப்படின்னா எங்களுக்கு தனித்த கட்சி, கொள்கையே தனித்த கொள்கை தான். அந்த கட்சிகளுக்கெல்லாம் அவன் மண்ணை திருடுவான், நாங்க மண்ணை காப்பாற்றுவோம். அவன் நீரை திருடுவான், நான் நீரை காப்பாற்றுவோம். இதுதான் எங்களுக்கு தனித்த கொள்கை. கல்வியை அவன் வியாபாரமாக்குவான், நான் கல்வியை ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி இலவசமாக கொடுப்போம். மருத்துவம் அவன் தனியாருக்கு வித்துருவான். எல்லா மருத்துவர்களும் தனியார். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா மருத்துவக் கல்லூரியும் தனியார் மருத்துவக் கல்லூரி தான். தமிழ்நாட்டுக்கு என்று எதுவும் இல்லை. ஆனா நம்ம ஆட்சிக்கு வந்தா எல்லாமே இலவசம் மருத்துவம், ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாத உயர்தர மருத்துவம். தென்கொரியாவில் இருக்கிற மாதிரி இங்க தமிழ்நாட்டை நான் மாத்துவேன்னு சொல்றாங்க தம்பி சீமான் அவர்கள். இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இந்த வலைத்தளத்தில் தேடி பாருங்க. 5 வருடம் ஆள போற ஒரு தலைவனை நீங்க சரியா தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறீங்க. காசு வாங்கிக்கின்னு அவன் சொல்ற இடத்துல ஓட்டை போட்டு வந்துடுறீங்க. காசு கேளுங்க. எப்படி கேட்கணும்? அவன் 5 வருஷமா கோடி கணக்கா கொள்ளையடிக்கிறான்னா நீ குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் தான் கேளு. ஒரு ஓட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் கேட்டு வாங்கிக்க. உன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்க. காசு எங்கிருந்து வருது? உன்னுடைய வரிப்பணத்திலிருந்து வருது. உழைக்கிற உங்ககிட்ட காசு இல்ல, உழைக்காத இந்த நாதாரி பையன்கிட்ட வெள்ளையா சொக்கா போட்டுக்கிட்டு உனக்கு அவன் கொடுக்குறான் காசு. அவன் வரான், பார்ச்சுனர் கார்ல வரான், நீ இன்ன வரல பராரியா சுத்தி நிக்கிற. இது எல்லாத்தையும் மாத்தணும்.
இதெல்லாம் மாத்திரத்துக்காக தான் இந்த கட்சி நாங்க போராடிக்கிறோம் கடந்த 15 வருட காலமாக. பாரத் மாலா திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது. அது என்ன தெரியுமா? கடல்ல நாகப்பட்டினத்துல இருந்து மரக்காணம் வரையிலும் கடல்ல வித்துட்டான். கடல்ல வந்து ஓஎன்ஜிசிக்கு கொடுத்துட்டான். 12 கிணறு தோண்ட போறான் கடல்ல. 12 கிணறு தோண்டனா என்ன ஆகும்? மீன் பிடிக்க முடியாது உன்னால. எவ்வளவு பெரிய பிரச்சனையை நீ சந்திக்கிற பாரு. இதெல்லாம் நீ பாத்துக்கிட்டு தான் இருக்கிற ஒவ்வொருத்தனும். பாத்தீங்கன்னா இப்ப விவசாயம் நீ உழைச்சி சம்பாதிச்ச நெல்லு வெறும் களத்துல கிடக்குது. மழை பெஞ்சா அப்படியே மழை பெஞ்சு முளைச்சிடுது. ஆனா அந்த மழை பெஞ்ச அந்த நெல்லை காப்பாற்ற முடியல உன்னால. நீ அந்த டாஸ்மார்க்க குடோன் கட்டி எடுத்து பதுக்கி வைக்கிற. ஏசி போடுற டாஸ்மார்க்கு ஏசி போட்டு நீ குடோன் கட்டுற. உன்னால அந்த ஏழை விவசாயி அந்த விவசாயம் பண்ற நெல்லை உன்னால பாதுகாக்க முடியல. பாதுகாக்காம அதை நீர்ல போட்டு அதை முளைக்க வச்சுட்டு அது வந்து 50 ரூபாய் ஒரு கிலோ 50 ரூபாய் என்று ஒரு உதாரணமா சொன்னா அந்த 50 ரூபாய் நெல்லை முளைஞ்சிட்டு பிறகு 1 ரூபாய் வாங்குற. எதுக்கு 1 ரூபாய்க்கு வாங்குற நெல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் யோசனையா இருந்து தம்பி சீமான் தான் சொன்னாரு. அது 1 ரூபாய் எதுக்கு வாங்குறான்னா அவன் பீர் தொழிற்சாலைக்கு சாராயம் காசுறதுக்கு அந்த 1 ரூபாய்க்கு வாங்குறான். அதுக்காக வேண்டிய அந்த நெல்லை மழையில நனைய விட்டுறான். மழையில நனையுதுன்னா நீ அதை 1 ரூபாய்க்கு தான் விற்கணும், வேற வழி இல்லை. கிலோ 1 ரூபாய் வித்துட்டு அரிசி எங்க இருந்து கொண்டாடுறான்? ஆந்திராவில இருந்து கொண்டு வரான் அரிசி உனக்கு கொடுக்கறதுக்கு. ரேஷன் அரிசி வாங்கு 5 லட்சம் ரூபாய் கேளு ஒரு ஓட்டுக்கு. ஏன்னா அவன் கோடி கூட கொள்ளாச்சு வச்சுக்கிறான். பாத்துனா வலைத்தளத்துல எடுத்து பாரு. கேஎன்ஆருக்கு எத்தனை கோடி இருக்குன்னு, எத்தனை மருத்துவக் கல்லூரி இருக்குன்னு, அந்த டிஆர் பாலுக்கு எத்தனை மருத்துவக் கல்லூரி இருக்கு, எவ்வளவு வந்து நிறுவனம் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பாரு. எல்லாத்தையும் தேடுற நீ. இதெல்லாம் தேட மாட்டேன். ஆனா விவசாயி உன்னுடைய வளங்கள் கொள்ள போறதெல்லாம் நீ தேடவே மாட்டேன். இதெல்லாம் தேடி பாரு. பார்த்துட்டு ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடு. ஏன்னா நாங்க 36,50,000 ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி நிக்கிறோம். நீ இப்ப ஓட்டு போட்டினா இந்த முறை சட்டமன்றத்துக்கு போனா நாங்க விவசாயத்தை முழு முதற்கொண்டு விவசாயத்தை முன்னுரிமை பண்ணி இது விவசாய நாடா மாற்றுவோம். எங்களுக்கு ஒரு கனவு இருக்கு. அந்த கனவுன்னா நான் வாழ்ந்தாலும் சரி எம் இரம் எழுந்தால் போதும் என்று இருக்கிற இந்த கட்சி. தம்பி சீமானுடைய அறிவுரை எங்களுக்கு. நாங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிவான பிள்ளைகள். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அவனுடைய 1 ரூபாய் காசை 10 ரூபாயில 1 ரூபாய் மிச்சம் பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த கட்சிக்காக செலவு பண்ணி இருக்கிறான். எங்களுக்கு பின்புலமும் கிடையாது, எங்களுக்கு வருமானம் கிடையாது. 1 ரூபாய் வருமானம் இல்லாத ஒவ்வொருத்தரும் இங்க வேலைக்கு போயிட்டு எல்லாரும் வந்து வேலைக்கு போயிட்டு தான் வந்து நிக்கிறாங்க. இல்லைன்னா இவரை கூட்டம் பாரு, எல்லா கட்சிக்கும் கூட்டம் வரும். பணத்தை கொடுத்து கொண்டு வந்து உட்கார வச்சிருவான் லைன்ல கட்டல. அவனுக்கு கோட்டர் கொடுப்பான், பிரியாணி கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான் அவனுக்கு. ஆனா நாங்க வந்து 1 ரூபாய் 2 ரூபாய் வந்து எங்களுடைய காசை மிச்சம் பண்ணி எங்களுக்கு 10 பேர் என் கூட நான் வரமாட்டான். காரணம் நான் அவனுக்கு காசு கொடுக்கல, அவனுக்கு பணம் இல்லை, குவார்டர் இல்லை, பிரியாணி இல்லை. இந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை கேட்டு குட்டிசோர் ஆக்கி வச்சுக்கிறான். இதெல்லாத்தையும் மாற்றணும். இதெல்லாத்தையும் மாற்றத்துக்கு தான் இந்த கட்சி. சிந்திச்சு பார்க்கணும் ஒரு முறை. குடிவாரி கணக்கெடுப்பு திருப்பூரில் நடந்து குடிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமி நில மீட்பும் அப்படி திருப்பூர்ல ஒரு பெரிய மாநாடு மாதிரி நடந்தது. குடிவாரி கணக்கெடுப்புன்னா என்ன? அந்த குடிகளுக்கு ஏற்ற இட ஒதுக்கீடு ஒவ்வொரு குடிக்கும். நீ அவனா ஜாதியை வச்சுக்கிட்டு எல்லாம் ஜாதி ஒழிக்கணும் சீமா ஜாதியை வச்சுக்கிட்டு வளர்க்குறாருன்னு சொல்லுவான். ஆனா அது இல்லை. குடிவாரி கணக்கெடுப்பு 32 விழுக்காடு வன்னியர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 32 விழுக்காடு இருக்கிற வன்னியர்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? எஸ்சி 30 விழுக்காடு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அருந்ததிரி எவ்வளவு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை கொடுக்கணும்? இது எல்லாத்தையும் பார்த்து கொடுக்கணும். அப்போ 10 பேர் இருக்கிறவங்களுக்கு 20 பேர் சாப்பாடு அனுப்பாத, 20 பேர் இருக்கிறவங்களுக்கு 10 பேர் சாப்பாடு அனுப்பாது. அதுதான் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த மக்களுக்கு ஏற்ற இடஒதுக்கீடு சரியா கொடுக்கணும். இதுதான் நம்ம கட்சியினுடைய கொள்கையே. அதே மாதிரி பஞ்சமி நில மீட்புன்னா உங்களுக்கு தெரியாது. 1932 வெள்ளக்காரனால ஏற்படுத்தப்பட்ட 12 லட்சம் ஏக்கர் நிலம் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு சொந்தமான நிலம். அந்த நிலம் எங்க இருக்குது? இப்போ உங்ககிட்ட இல்ல. அந்த நிலம் எல்லாம் எங்க இருக்குது? இந்த அயோக்கிய பையன் இருக்கான் பத்தியா, இந்த திமுகவிலையும் இந்த அதிமுகவிலும் இருக்கிறான் பத்தியா, அந்த அயோக்கிய பையன் கிட்ட எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுக்கிறான். உன்னுடைய பஞ்சமி நிலம் உன்னுடைய நிலம். நீ நிலமற்ற கைக்கூலியா இருக்கிற நீ. உன்னுடைய நிலம் 12 லட்சம் ஏக்கர் திருப்பூர் தொகுதியில 12 லட்சம் ஏக்கர் நிலம் உன்னுடைய நிலம் இந்த அரசியல்வாதி நாயங்க கிட்ட இருக்குது. அதை புடுங்கி எடுக்கணும், அதை மீட்டெடுக்கணும், அதை மீட்டெடுத்து அந்த மக்கள் கிட்ட வந்து ஒப்படைக்கணும். இதுதான் எங்க கட்சியினுடைய கொள்கை. எங்க கொள்கையெல்லாம் வந்து வித்தியாசமான கொள்கை. அதான் தனிச்ச கட்சின்னு சொல்றோம் நாங்க. இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து ஒரு முறை வாக்கு செலுத்துங்க. வாக்கு செலுத்தி பாரு, நாட்டை எப்படி மாத்தி காட்டுறன்னு பாரு.